எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப நேரம் கூலி வேலையில் செய்யற பிள்ளைகளுக்கானது. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? காலையில போயிட்டு சாயங்காலம் வரையும் வெயில்ல நின்று சரியான கடுமையான வேலைகள் செய்து குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கா? பாருங்க, செய்கிற வேலையில உண்மையா இருங்க. நீதிமொழிகள் அழகா சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒருவேளை உங்க வேலை ரொம்ப கடுமையா இருக்கலாம், கையெல்லாம் ரொம்ப காய்ச்சி போயிருக்கலாம், ரொம்ப கையெல்லாம் காய்ச்சி ரொம்ப வேதனையோட ஒவ்வொரு நாளும் எனக்கு குறைவான சம்பளம் தான் கிடைக்குது, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இந்த வேலை செய்ய முடியல, சரீரத்துல பலவீனம்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களாப்பா? கவலையோட இருக்கிறீங்களாப்பா? கர்த்தர் இந்த நேரத்துல, கர்த்தர் உங்களோட ஜெபிக்கிற நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை, நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் இந்த வருஷத்துல கொடுப்பாரு. ஏசப்பா மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு காலத்துல நானும் அந்த கூலி வேலை செய்து கடந்து வந்த நாட்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் கண்ணீரோட இந்த நாட்கள் உண்டு. பாருங்க, இன்னைக்கு சிமெண்ட் மூடைகள் எல்லாம் தூக்கி சுமக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், வேதனையோட வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஏன்னா உங்க வீட்லயும் ஒரு கூலி வேலை செய்யறவங்க இருப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு கூலி வேலைன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி ஏளனமா இருக்கலாம். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை ராஜாக்களோட உட்கார செய்கிறவர், பிரபுக்களோட அமர செய்கிறவர். கர்த்தர் உங்க வீட்டுல நீங்க செய்கிற வேலை கூலி வேலையா இருந்தாலும் ஏசப்பாவை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எல்லா பிள்ளைகளும் கரங்களை நீட்டலாமா? எல்லாரும் கரங்களை நீட்டி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல சரீர சுகபலத்தை கொடுக்கணும். எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா?